ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் எண்ணெய் குடிக்காத மொறுமொறுப்பான ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் ரோல்ஸ்க்கான கீமா செஞ்சுக்கிற வேணும். அதுக்கு பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. ஃபில்லிங்க்கு எல்லாமே வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டியிருந்தால் தான் நல்லா இருக்கும். 2 பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதோட 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அதை உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு எடுத்திருக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு முள் இல்லாத சிக்கன் எடுத்து அதையும் இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. சிக்கன்லேருந்து வெளிவர தண்ணிலேயே நல்லா வெந்துடும். இது மாதிரி வெந்து ரோஸ்டாகி வந்தப்பறம் எடுத்து வச்சுக்கோங்க. மறுவாலும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன்லேயும் கிழங்குலையும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறோம். அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மாதிரி மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கட்டர்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உரப்பு உப்பு எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணின சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் மேஷ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா டேஸ்டான ஃபில்லிங் ரெடி. சின்னதாக ஒரு புளிப்பு ருசிக்காக நான் கொஞ்சமாக தேசிக்காய் சாறு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாங்கள் டேஸ்டான ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ரோல்ஸ்க்கான ஷீட் ரெடி பண்ணிக்கொருவோம். ரோல் ஷீட் செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இது 250 கிராம். அதோட ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுவாலும் இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் எங்களுக்கு. இப்போ இந்த பேட்டரை ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு எந்தவித கட்டியும் இல்லாத ஒரு ஸ்மூத்தான பேட்டர் செஞ்சு எடுத்துக்கிறேலும். அரைச்சி எடுத்த மாவு பேட்டரை இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மாவு பேட்டர் இந்த அளவில் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் தோசை ஊற்றிக்கொருவோம். ஒரு தவாவை லேசாக சூடாக்கிட்டு இது மாதிரி கரண்டியில் மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. எல்லா தோசைக்கும் மாவு அளக்கிறதுக்கு ஒரே கரண்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா தோசையும் ஒரே அளவில் ஊற்றி எடுங்க. அப்போ தான் ரோல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் நல்லா இருக்கும். தோசை வெந்ததுக்கு பிறகு இது மாதிரி பேன்லேருந்து தானாகவே கலண்டு வரும். அதனால் மற்ற பக்கம் திருப்பி போட தேவையில்ல. இப்போ இதை வெளியே எடுத்துருங்க. அடுத்து ரோல்ஸுக்கு தேவையான அளவுக்கு கறி வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ரோல்ஸுக்கும் ஒரே அளவு கறி வச்சிங்கன்னு சொன்னால் தான் ரோல்ஸ் எல்லாம் சரியான சைஸில் வரும். ரோல் ஷீட்டை இது மாதிரி கீழேருந்து மேல் பக்கம் மடிச்சிட்டு 2 சைடையும் மடித்ததுக்கு பிறகு உங்களோட விரல்களால் இறுக்கி ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நாங்கள் இதை கோட் பண்ணுறதுக்கு ஒரு மாவு பேட்டர் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ரோல்ஸ் எடுத்து மாவில் கோட் பண்ணிவிட்டு மறுவாலும் அதை எடுத்து பிஸ்கட் தூளில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீமாக்கு மேலால் ஒரு மாவு லேயர் இருக்கிறதுனால கட்லெட்க்கு மாதிரி 2 தைனும் கோட்டிங் கொடுக்க தேவையில்ல. பிஸ்கட் தூள் ஏண்டிய மட்டும் ஈரமாவாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரமாவிச்சின்னு சொன்னால் ரோல்ஸுக்கு மேலே அந்த பிஸ்கட் தூள் கட்டி கட்டி மாதிரி இருக்கும். இது மாதிரி செஞ்செடுத்த ரோல்ஸை பிஸ்கட் தூள் தூவின ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ரோல்ஸையும் செஞ்சு எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சுக்கொருவோம். ரோல்ஸ் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்க வேணும். அதே மாதிரி ரோல்ஸ் தாண்டு பொரிகிற அளவுக்கு சட்டியில் எண்ணெயும் இருக்க வேணும். ரோல்ஸ் பொரிக்கிறதுக்கு எங்களுக்கு மிச்ச நேரம் தேவைப்படாது. கீமா தோசை எல்லாமே வெந்திருக்கிறனால டக்குன்னு சொல்லி ரெடி ஆகிரும்.
ரோல்ஸை எண்ணெயில் போட்டோன்னே கரண்டி வச்சு கிண்டிடவானா, அப்படி செஞ்சால் பிஸ்கட் தூளெல்லாம் பிரிஞ்சு போய்த்திரும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இது மாதிரி மற்ற பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. ரோல்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெளியே எடுத்து ஒரு ஸ்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ டிஷ்யூலேயோ வச்சிங்கன்னு சொன்னால் அதில் எண்ணெய்லாம் ஊறி மொறுமொறுப்பு தன்மை இல்லாமல் ஆகிரும். அடுத்து இதே சூட்டில் எல்லா ரோல்ஸையும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ எந்த சோட்டிஸ் பொரிச்சாலுமே சூட்டோடையே ஒரு நாள் மூடி வச்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னாலும் மொறுமொறுப்பு தன்மை இல்லாமவே எண்ணெய் ஊறின மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ரோல்ஸும் நாங்கள் செஞ்சு எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.